ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை அணி எதிராக எங்கள் வெற்றிக்கு இதுதாங்க காரணம். கண்டிப்பாக இந்த முறை ஐபிஎல் கோப்பை நாங்கள் வெல்லுவோம். மும்பை அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் இப்போ கிடையாதுங்க. உண்மையாக இந்த வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த முறை பிளே ஆஃப் கண்டிப்பாக நாங்கள் தேர்வாகி கோப்பையே வெல்லுவோங்க. நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி எதிராக வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை அணியோட கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் சந்திப்பில் நல்லா பேசியிருக்காரு. மும்பை எதிரான வெற்றிக்கு காரணம் சொல்லியிருக்காரு, மும்பை தோல்விக்கும் காரணம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை கோப்பை நாங்கள் தாப்பா வெல்வோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு, சவால் விட்டுருக்காரு. அவர் என்ன பேசுனார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ருத்ராஜ் கைக்வாட் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இதில் எங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது டாஸ் தாங்க. டாஸ் ஹர்திக் பாண்டியா வின் பண்ணார், ஆனால் அவர் பேட்டிங் எடுத்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போஸ் டாஸ் நான் வின் பண்ணியிருந்தா கூட நான் பவுலிங் தான் எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த பிச்சுக்கு கண்டிப்பாக கண்டிஷன் அதுதான் சூட்டபுளாக இருந்திருக்கும். இருந்தாலும் நாங்கள் 160 ரன்னுக்குள்ளே அவங்கள நாங்கள் ஆல் அவுட் பண்ணோம். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குங்க. எங்கள் பவுலிங் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வருது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருக்குது, எங்களோட ஸ்பின் யூனிட் இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்களோட பவுலிங் தான் எங்களோட ஸ்ட்ரென்த்தாக நாங்கள் நினைக்கிறோம். நான் ஃபார்முக்கு வந்திருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. உண்மையாக என்னால் கான்ட்ரிபியூஷன் அன்றைக்கி என்னென்ன கொடுக்கணுமோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அதுக்கோசம் தான் நான் சென்னை அணியோட கேப்டனாக இருக்கேன். இது எங்களுக்கு நல்ல மொமெண்டம் இருக்குங்க. அடுத்தடுத்த போட்டி நான் கண்டிப்பாக வெற்றி பெற்று நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள், நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு கண்டிப்பாக வந்து சேருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா செம கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காருங்க. அவரோட பாடி லாங்குவேஜில் தெரிஞ்சு செம கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். எஸ், ஆமாங்க, சென்னை அணி பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் இருக்குங்க. ஆமாம், ஏன்னா இன்னும் அடுத்த 5 போட்டியில் 5ல் குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஜெயிக்கணும், இல்லை 5 ஜெயிச்சா சூப்பர் கன்ஃபார்ம் சொல்லாங்க. ஏன்னா 8 ஜெயிச்சா ஒரு 2 ரன் அடிச்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக சென்னை அணி ஒரு அடுத்து எல்எஸ்ஜி கூட 2 போட்டி இருக்குது, அது டெல்லி கூட ஒரு போட்டி இருக்குது, ஹைதராபாத் அணி கூட ஒரு போட்டி இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிற டீம் தான். இருந்தாலும் சென்னை அணி அதெல்லாம் போராடி வெற்றி பெற்றா கன்ஃபார்ம் டு குவாலிஃபை டு பிளே ஆஃப்ஸுங்க. பிளே ஆஃப்ஸ் போயிடுச்சுன்னா சென்னை அணியோட ஆட்டம் உங்களுக்கு தெரியும். அது எந்த டீம்னா இருக்கட்டும், அதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். அது வரலாறு இருக்குது, 5 கோப்பை அடித்த வரலாறு. அதனால் பிளே ஆஃப்ஸுக்கு சென்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய டீம் வேண்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை அணி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. பேட்டிங்கும் சரி, பவுலிங்கு, ஃபீல்டிங் சிவன் தூபே தவிர எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லாங்க. தூபே வர ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்காருன்னே சொல்லாங்க. ஏன்னா ஒரு ஃபீல்டிங் இருக்கும்போது ஒரு கேட்ச் ட்ராப்லாம் விட்டால் எப்படிங்க, தூபே ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் தராரு. அவரை விட்டு மற்றபடி எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தாங்க தராங்க. அதனால் ஓவரால் டீம் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஃபீல்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. பார்க்கலாங்க, சென்னை அணி இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் 6வது இடத்துல இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது குறித்து உங்களோட கருத்துக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் இந்த முறை கோப்பையை வெல்லுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.